ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு கிணறுகள் தோண்ட ONGC நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியிருப்பது அந்த மாவட்ட மக்களின் எதிர்கால வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த அனுமதியை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ONGC ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக 3வது சுற்று திறந்தவெளி ஏலம் மூலம் 1403.97 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு நடுவண் அரசிடம் அனுமதி பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். கடலாடி, முதுகளத்தூர், ராமநாதபுரம், கீழக்கரை, பரமக்குடி, ராஜசிங்கமங்கலம், திருவாடானை வருவாய் வட்டங்களும், சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டை வருவாய் வட்டமும் இதில் அடங்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தின் மொத்த பரப்பளவான 4068.31 சதுர கிலோமீட்டரில் 1/3 இடங்கள், அதாவது 1403 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதில் நெல், மிளகாய், உளுந்து, பாசிப்பருப்பு, கம்பு, கேழ்வரகு போன்ற உணவுப் பொருட்களும் பருத்தியும் விளைகின்ற வேளாண் நிலங்கள் 1259.44 சதுர கிலோமீட்டர், 143.97 சதுர கிலோமீட்டர் ஆழமற்ற மீன்பிடி கடல் பகுதிகளாகும். தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப்படாது என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்த நிலையில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டப்படி 20 ஆய்வு கிணறுகளை தோண்டுவதற்கு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்திற்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் 11/3/2025 அன்று அனுமதி அளித்துள்ளது. ஹைட்ரோ கார்பன் ஆய்வுகளால் நிலத்தடி நீர் மாசுபாடு, மண்வள இழப்பு மற்றும் நிலம் தாழ்தல் போன்ற கடுமையான அபாயங்களுடன் பேரழிவு ஏற்படும். ஆய்வு கிணறுகள் தோண்ட திட்டமிட்டுள்ள பகுதியில் பறவைகள் சரணாலயம், வைகை ஆறு, கண்மாய்கள், பல்லுயிர் பெருக்க காப்பகம் இருப்பதை கவனத்தில் கொள்ளாமல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காவிரி படுகை மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வுக்கான அனுமதியை நீக்கம் செய்துவிட்டு அதே ONGC நிறுவனம் அதே இயந்திரங்களையும் அதே ரசாயனங்களையும் பயன்படுத்தி வைகை படுகையான ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ள அனுமதி அளித்துள்ளதால் வைகை பாசனப் பகுதி மக்களின் எதிர்கால வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. 2021 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உற்பத்திகளை மாநில அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று அறிவித்ததை உறுதிப்படுத்தும் வகையில் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ONGCக்கு வழங்கிய அனுமதியை திரும்பப் பெற்றிட வேண்டும். காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றியது போல், வேளாண்மையையும் கடல்சார் தொழிலையும் பெரிதும் நம்பியிருக்கும் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்து சட்டம் இயற்றிட தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.